எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா படத்துடைய 3 நாளுடைய கலெக்ஷன் வந்து 127.64 கோடி அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலா வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காசு கட்ட போறது, அதே மாரி டாக்ஸ் கட்ட போறது வந்து ஸ்டுடியோ கிரீனு. அத வந்து படத்துல நடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சூர்யா அவர்கள். ஸோ, அதனால அவங்க தான் வந்து சொல்லணும். சரி, படம் வந்து சரியா போயிருக்குதா? ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூவா இருக்கா? பாசிட்டிவ் ரிவ்யூவா இருக்கா? அப்படிங்கிறத எடிட்ல நம்ம உட்காந்து பேசலாம். படம் நல்லா இருக்குதா? நல்லா இல்லையாங்கிறத பேசுறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்கு. கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஆன்லைன்ல வந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு, உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நான் வந்துட்டேன். ஏன்னா, நான் உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, இது வந்து பல பேர் வந்து சண்டை இழுக்க வேண்டிய கட்டாயமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். சரி இழுப்போமே, என்ன பண்ணிற போறாய்ங்க? சரி 127.64 கோடின்னு வந்து ஸ்டுடியோ கிரீன் சொன்னது வந்து தப்பா? ஆனா வந்து 288 கோடி 4 நாள்ல அப்படின்னு சொல்லி வந்து என்ன படம் அது? ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் சொன்னா அது சரியாம். அப்புறமேட்டு 455 கோடின்னு அவங்க சொன்னா அது சரியாம். ஆனா வந்து ட்ராக்கர்ஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் கலெக்ஷன் வரும்போது கூட எல்லாரும் சொன்னாங்க லியோ பட கலெக்ஷன் வந்து ஜெயிலர் படத்து கலெக்ஷன் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தியேட்டர் ஓனர்ஸ் சொல்லல. அதே மாதிரி வந்து அதே மாதிரி புக் மை ஷோ அப்படிங்கிற ஆப் இருக்கு இல்லைங்க, அது வந்து ஒரு ஆப். அந்த ஆப்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்து 90 லட்சம் டிக்கெட் வித்திருக்குது. ஆனா வந்து லியோ திரைப்படம் வந்து 70 லட்சம் டிக்கெட் தான் வித்திருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வந்து அந்த படத்த வந்து கம்மியா பார்த்துருக்காங்க. ஓகே. இப்ப வந்து கரண்ட் ட்ரெண்ட் இப்ப அமரன் படத்துக்கு எவ்வளோ டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு சொல்லி வந்து இப்ப போடும்போது, அமரன் படத்துடைய டிக்கெட் ரேட் அதாவது கேரியர் உச்சம் அப்படிங்கிறத நம்ம வச்சு பேசுறோம். இப்ப விஜய் சாரோட லைஃப்லயே மிக அதிகமாக கலெக்ட் பண்ண படமா லியோ திரைப்படம் வந்து கருதப்படுது. ஸோ அந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங் ரேட்டும், கோட் திரைப்படம் 2யுமே சேர்த்து கூட்டினா தான் அமரன் திரைப்படத்துடைய எண்ணிக்கையே வருது. ஸோ, அத விட அமரன் திரைப்படம் வந்திருக்க டிக்கெட் எண்ணிக்கைய விட ஜெயிலர் திரைப்படம் அதிகமா வந்திருக்கு. இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட சொல்றேன். கரண்ட் ட்ரெண்ட்ல இப்ப இதுதான் வந்து டாப்ல இருக்கு. அதாவது ரஜினி சாரோட உச்சம் வந்து ஜெயிலர். அதே மாரி சிவகார்த்திகேயனோட உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அமரன். விஜய் சாரோட உச்சம் வந்து லியோ. ஸோ, இந்த 3 படத்த வச்சு கம்பேர் பண்றோம். உச்சத்தையே கம்பேர் பண்றோம். உச்சத்த கம்பேர் பண்ணா கூட ஜெயிலர் டிக்கெட்டோட எண்ணிக்கை அளவுக்கு லியோ திரைப்படத்தோட எண்ணிக்கை வரல. அப்ப எப்படி வந்து ஜெயிலர் திரைப்படத்தோட அதிகமா வரும்? அப்ப புரொடியூசர் என்ன சொல்லியிருக்காங்க? இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, புரொடியூசர் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்கு. வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்து அதில வந்து டேட்டா வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதில ஜெயிலர் திரைப்படத்தோட கம்மியா தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து லலித் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லலித் அவர்கள் வந்து அவர் வந்து நினைச்ச மிகப்பெரிய கலெக்ஷன் வரல அப்படிங்கிற விஷயமும், ஆனா ஓரளவுக்கு லாபத்த பார்த்திருக்காரு. அதாவது வேற வேற பிசினஸ்லாம் இருக்கு இல்லைங்க. ஓடிடி பிசினஸ் இதெல்லாம் வச்சு வந்து லாபம் பார்த்திருக்காரு. பட் ஆனா தியேட்ரிக்கல் கலெக்ஷன் வந்து நல்ல கலெக்ஷன் தான். எல்சியூ அப்படிங்கிற விஷயத்து மூலமாகவும் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஆனா இதுல என்ன விஷயம் இருக்குதுன்னா, இது வந்து ஒரு கலெக்ஷன் சண்டே அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போயிருச்சு. இப்ப சூர்யா அவர்கள் வந்து 3 நாள்ல வந்து 127 கோடி கலெக்ஷன் பண்ணா என்ன தப்பு? இதுல என்ன குறைஞ்சு போச்சு? இத எதிர்க்கிற ஃபேன்ஸ வந்து நான் கேட்கிறேன். இதுல என்ன குறைஞ்சு போச்சு? உங்களோட கலெக்ஷன் வந்து அடி வாங்க போதா? இல்ல வந்து இந்த வருஷத்தோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நம்பர் போட்டுட்டு இருக்கீங்களா, அந்த நம்பர வந்தோட இந்த படம் அதிகமா வந்துரும்னு பயப்படுறீங்களா? அதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி தானே. நெகட்டிவ் ரிவ்யூ ஆயிப்போச்சு. எல்லா இடங்கள்லயுமே படம் டவுனா தான் போகுது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஆன்லைன்குள்ள ஒரு சண்டை வந்துருது. 2 ரசிகர்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருதுன்னா, அந்த படம் தோத்து போனா ஏன் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு புரியல. தோத்து போணும்னு ஆசைப்படுங்க. தப்பில்ல. பட் ஆனா அது தோத்து போறத கொண்டாடாதீங்க. அது தப்பு. எல்லா ரசிகர்களுக்குமே சொல்றேன். இந்த படம் வரும்போது, வேட்டையன் படம் வரும்போதும் சரி, கோத்திரை படம் வரும்போதும் சரி, மாத்தி மாத்தி ரசிகர்கள் சண்டை போட்டதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. கிண்டல் பண்ணுவேன் நானு. நானே கிண்டல் பண்ணியிருக்கேன். நான் வேணா போய் பாருங்க. கிண்டல் பண்றது வேற, விமர்சனம் பண்றது வேற, அசிங்கப்படுத்துறதுங்கிறது வேற. அதே மாதிரி அந்த வாய் சவடால் அப்படிங்கிறது ரொம்ப தேவையில்லாத விஷயமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம திடீர்னு வந்து ரிப்போர்ட் எடுத்து பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன். தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரி கிட்ன்னு சொல்லி வந்து 2.0 படத்த வந்து பேசுறோம். கிட்டத்தட்ட 800 கோடி ரூபா கலெக்ஷன் வைங்களேன். அது 800 கோடி ரூபா எங்கிருந்து வந்துச்சு? நீங்க அஃபிஷியல் ரிப்போர்ட் எடுத்து காட்டுங்க. அந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுவாங்க. என்ன சொல்றது? இந்த இவங்க லைக்கா புரொடக்ஷன்ஸ் வந்து போட்ட போஸ்டர் காட்டுங்க. வெறும் ஒரு போஸ்டர் போதுமா உனக்கு? அ வெறும் போஸ்டர் மட்டும் போட்டா, ட்விட்டர் அக்கவுண்ட்ல போட்டா அது வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட் ஆயிருமா? ஒண்ணும் வேணாம் சார், உதாரணத்துக்கே சொல்றேன். நீங்க வந்து 2.0 கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ பிசினஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதாவது ஜீ டிவி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து 2.0 படத்த வந்து ஓடிடி வாங்குனாங்க. ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் இதுலயே வந்து 800 க்ரோர்ஸ் நெருங்கிருச்சு, 700 தாண்டிருச்சுன்னு போட்டிருக்கு. அதுக்கு மேல என்ன வேணும்? பிசினஸ் வாங்குன அவனே போட்டிருக்கான். அப்படி அது தப்பா இருந்தா அவன் டெலீட் பண்ணியிருக்க மாட்டானா? ஏன் இத்தன வருஷமா வச்சிருக்கான்? ஸோ அந்த மாரி ஒரு ரிப்போர்ட்ட காட்டு. ஒரு மேனிபுலேஷன் ஒண்ணு நடக்குதுங்க. தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு மேனிபுலேஷன் நடக்குது. ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்ன்னு சொல்லி வந்து இவங்களே ஒரு வெப்சைட்ல வந்து போட்டுப்பாய்ங்க. போட்டுட்டு அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியாவையும், ஐஎம்டிபியும் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்றாய்ங்க. என்ன மேனிபுலேட் பண்ணாலும் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போட முடியாது. ஏன்னா, அதுக்கு இன்னும் நெறைய நீங்க மேனிபுலேட் பண்ணணும். அது நடக்காது. இப்ப விஜய் சாருக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் இதுக்கு அப்புறமேட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது.
அவரு கரியர் முடிச்சுட்டு வந்து அரசியலுக்குள்ள போயிட்டார். அதனால அதோட விட்டுறணும். அவரோட வேலையை பார்க்க போயிட்டாருன்னா விட்டுறணும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விஜய் சார் வந்து மேடையில வந்து பேசிட்டாரு, கரியரோட உச்சத்துல போயிட்டு இருக்கு. அவரோட கரியர்ல அவரால் என்ன முடியுமோ அந்த உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருந்துச்சு. எப்போ தெரியுமா நகர்ந்துட்டு இருந்துச்சு? நான் ரஜினி ரெக்கார்டு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ ரஜினி சாரோட ரெக்கார்டு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வர ரெக்கார்டு எல்லாத்தையுமே ரஜினிக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு பேர் போட்டு பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, அந்த ரெக்கார்டை உடச்சு நான் ரஜினியை தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 2-3 ரெக்கார்டு ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டே அதிக கலெக்ஷன் பண்ண படமாக வரணும்னு ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளோ புல் பண்ண முடியுமோ அந்த தன்னோட ஃபேன்ஸை வச்சு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்கல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க அது ரசிகர் மன்றம், அதுக்கு வந்து எல்லா டிக்கெட்டையும் 4 நாள் கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கோட் திரைப்படம் வந்து 4 நாளைக்கு உங்களுக்கு டிக்கெட்டே கிடைச்சிருக்காது. உலகத்தில் எந்த திரைப்படம் வந்தாலுமே 4 நாளைக்கு ஒரு டிக்கெட் கூட கிடைக்காத அளவுக்கு புக் ஆகிற அளவுக்கு எந்த திரைப்படமும் கிடையாது. அது முடிஞ்சோடனே அடுத்த நாளே எல்லா டிக்கெட்டும் வந்து 4 நாளைக்கு டிக்கெட் எல்லாமே ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்து வெளியே கூவி வித்தாங்க. வாங்கிட்டு கூவி வித்தாங்க. ஸோ அப்போ முதல் நாள் ஃபுல்லாகவே எல்லா தேட்டரும் ஃபுல் பண்ணணும்னு சொல்லி வந்து புஷ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் யாருமே கிடையாது, இந்திய லெவலில் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து உருட்டி ஒரு கலெக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு தப்பான முன்னுதாரணம். இது வந்து எப்படி போயிடும்னா மேனிப்புலேட் பண்ணுறது. இது வந்து மக்கள்கிட்ட இதுதான் பயங்கரம்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு படம் படுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தோன்னா படம் அப்படியே படுத்துருச்சு. ரொம்ப நாளைக்கு நகர்த்த முடியல. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயத்துல கொண்டு வந்து, எதுக்கு வந்து கங்குவா பற்றி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கலெக்ஷனை பற்றி சொல்லும்போது இந்த கலெக்ஷன் அப்படின்னு கடந்து போகிறதில்ல. இவங்க எல்லா படத்துக்குள்ளேயும் போட்டு கலாய்ச்சிக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, நல்லா போன படத்தை நல்லா போகலன்றாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு மேனிப்புலே இவங்களே தன்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. செல்ஃபாக தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கே வந்து ஒரு டேட்டா உருவாக்கியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். இதுக்கு தனியாக வீடியோவே போட்டு பேசலாம். சூர்யா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். 127.64 கோடி 3 நாட்களில் வந்திருக்கு அப்படின்னா அது அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமானது. அஃபிஷியலாக அது உண்மையாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன வருது, நாளைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். சண்டே கலெக்ஷன் வந்து இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி நைட் வந்துடும். கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. 6 மணி 7 மணிக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இவங்க வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. மற்றபடி டீட்டெயிலாக உட்காந்து நம்ம வேறு விஷயத்தில் வந்து பேசுவோம். அந்த லியோ, ஜெயிலர், வேட்டையன், கோட் இதெல்லாம் பற்றி வந்து டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் ஒன்று பேசுகிறேன். அதில் பேசிக்கலாம். இது போதும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க. அடுத்த ரிப்போர்ட் வரும்போது டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். தயவு செஞ்சு வசூல் சண்டைகளையோ இல்லை ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்போது அதுதான் போயிட்டு இருக்குது இல்லை, அதை தடுக்கிற வேலையை செய்யாமல் உங்களுடைய படத்தை கொண்டாடுங்க. அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுடைய படத்தை கொண்டாடுங்க. சினிமா வளரும். நன்றி.